Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா, இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு மாத்துறதுன்றது தான் நம்ம இன்னைக்கான சேனல்ல பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு அழகா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் ஆகி வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, இமேஜ் டு வீடியோ. ஒரு இமேஜை வந்து நம்ம வீடியோவா மாத்துறது எப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் போற ஏஐ டூல் என்னன்னா, இந்த ஏஐ டூல் தான், இமாரானா ஏஐ. ஓகே, இது வந்து நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வருவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இதை சைன் அப் பண்ண சொல்லணும். இப்போ நான் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் வந்து என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால இது வந்து கண்டினியூ பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களும் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால் இதை லாகின் பண்ணிக்கிறேன். அதுதான் ரொம்ப ஈஸி. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால் லாகின் பண்ணுறது தான் இப்போ லேஸு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். இப்போ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஓகே, இப்போ உங்கள் ஜிமெயில் அடிச்சு போய் ஜிமெயில் வழியாக லாகின் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், பேட்டில்னு ஒன்று, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பாருங்க, இதில் வந்து பேட்டில் ஸ்லைட் பை ஸ்லைட்னா டிரெக்ட் சாட்ன்றதை கொடுங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, டிரெக்ட் சாட். இப்போ ஏனதான் நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா இங்கே தான் நம்ம வந்து கேள்வியை கேட்கலாம். இப்போ அதுக்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு இமேஜை தானே இமேஜை வந்து ஒரு வீடியோவை மாற்ற தானே போகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதான் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ப்ராம்ப்ட் ஒன்று நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்க எழுதுங்க. ஓகே, இப்போ நான் இதை எழுத போனா டைம் ஆகும், அதனால தான் எழுதி வச்சிருக்கேன். கிவ் மீ ஹை குவாலிட்டி வீடியோ. அதாவது ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ வந்து நான் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை நம்ம கொடுத்தா தான் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஓகே, அப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து எதில் நான் கிரியேட் பண்ணுறேன்னா, எங்களுக்கு ஜெமினி 2.5 தான் இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றிக்குவோம், GPT-5 ஹை இதுக்கு மாற்றிக்குவோம், இந்த ஆப்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். GPT 5ன்றது ரொம்ப உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டா ஒரு நல்ல ஒரு ப்ராம்ப்டா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இப்படி கொடுக்குற ப்ராம்ப்டை வந்து நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நான் எழுதியிருக்கேன். கிவ் மீ ஹை குவாலிட்டி வீடியோ ப்ராம்ப்ட் டு மேக் த பர்சன் இன் த அப்லோடட் photo, the uploaded photo look like the model in the video, matching the style of the photo, give me the direct prompt only. அதாவது இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண சொல்றோம். ஏன்னா நம்ம நார்மலா நம்ம வந்து நம்ம எழுதுற இங்கிலீஷை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டம். அதனால நம்மளுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுதோ அந்த இங்கிலீஷை வச்சு நீங்க முன்னே ஜென்ரேட் பண்ணுங்க. இதை கொடுத்து போட்டு இங்க நான் பாருங்க, இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு வந்து இதை வச்சு ஒரு வீடியோவை எனக்கு மேட்ச் காட்ட சொல்றதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு எழுதிட்டு இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணாங்க, நான் அக்ரி பண்றேன். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஒரு ப்ராம்ப்டை வந்து இது ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஓகே ரைட். இப்போ இந்த இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு திங்க் பண்ணி ஒரு ப்ராம்ப்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் என்னன்னா இதையே கொண்டு போய் டிரெக்டா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் ஃப்ளோசரி, ஓகே கூகுள் ஃப்ளோசரி வேற ஏதாவது ஒரு ஏஐ டூல்ல கொண்டு போய் போட்டு அதே ப்ராம்ப்டை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சில நிமிடத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்டை எடுத்துட்டு போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஏஐ டூலுக்கு போவோம், கூகுள் ஏஐ ஸ்டூடியோ. இது வந்து ஃப்ரீ, நமக்கு ஃப்ரீயாக ஒரு 10 வீடியோஸ் மாதிரி மாதம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது மாதத்துக்கு, அதாவது ஃப்ரீயில் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீமியம் வாங்கினா கூட. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் சாட் அடுத்து நான் போக போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்,
ஓகே, இப்போ இங்கே நான் வந்து வீடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு VIO2ன்றது கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வீடியோ வித் VEOன்றது இருக்கு. இதில் தான் வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே நம்ம டைப் பண்ண இந்த ப்ராம்ப்டை தான் ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் AI டூலில் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராம்ப்டை நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராம்ப்டை தான் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து போடணும். அப்படின்னா தான் வீடியோ வந்து அழகாக ஜென்ரேட் ஆகும். இப்போ இதில் வந்து அப்லோட் த இமேஜ், இப்போ அதே சேம் இமேஜை இங்கே அப்லோட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். அதான், ஆனால் என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே ரன் கொடுங்க, ரன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது வரையும். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா மொதல் ஆப்ஷன் என்ன செஞ்சோம்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ண இங்கிலீஷை வந்து ஏஐ சரியாக வந்து வாங்கிக்காது. அதனால ஏஐக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அதனால தான் அந்த டூலில் கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணதை வந்து இங்கே கொண்டாந்து இதில் போட்டிருக்கேன் கூகுள் AI ஸ்டுடியோவில். அப்போ அதே இமேஜை கொண்டாந்து இங்கே போட்டோன்னே இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டிக்கலில் வேணுமா ஹாரிசான்டலில் வேணுமான்னு ஸ்டைல் இது என்னது உங்களுக்கு வித் அண்ட் ஹைட்டும் கேட்டிருக்கு. இப்போ நான் வந்து வேர்டிக்கல்லே வச்சுக்கிட்டு இதில் பாருங்கள் ரெசல்யூஷன் வந்து 720க்கு தான் க்ரியேட் ஆகுது. இல்லை உங்களுக்கு HD 4Kலாம் வேணும்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிட்டு போகணும். ஓகே, இப்போ ஆனால் நான் வந்து இது க்ரியேட் பண்ணதில் வீடியோ ஜென்ரேட் பண்ணதில் வந்து ஒரு நல்ல ஒரு டூல். ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த ப்ராம்ப்டெல்லாம் வந்து கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு கொண்டாந்தேன். ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, இல்லைன்னா டக்குன்னு ஸ்பீட். இங்கே பாருங்க வந்துருச்சு, ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு இந்த இமேஜ். இப்போ இந்த மாதிரி நீங்களும் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண இமேஜ் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.